வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து ஈவே ராமசாமி ஐயா, பெரியார் என்று அழைக்கப்படுகிற ஈவே ராமசாமி ஐயா குறித்து சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவர் எப்போதுமே பேசுவது போல் கட்டுப்பாடற்று பேசினார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்களில் உண்மை இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் என்ன மறைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வஉசியும் பெரியார் ஐயா ஈவே ராமசாமி ஐயாவையும் வஉசி ஐயாவையும் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசி இதில் யார் பெரியார் என்று கேட்டார். ஆனால் பத்திரிகைகள் திட்டமிட்டு அந்த பேச்சை மறைக்கிறது. ஏன்? இன்னும் கேட்கிறேன். ஐயா ராமசாமி ஐயா வாழ்ந்த காலத்தில் காட்டுமிராண்டி பிராமணர்கள் இருந்தார்களா? பிராமணர்கள் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தார்களா? அப்படி என்றால் அவர் சமகாலத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்கள், நீங்கள் ஈவே ராமசாமி ஐயா ஒரு சிந்தனையாளர், களப்பணியாளர் என வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மட்டுமே களப்பணியாளராக இருந்ததில்லை. வேறு எந்த எழுத்தாளராவது இதை பதிவு செய்திருக்கிறார்களா? ஒரு காலத்தின் கண்ணாடி இலக்கியம், கலை, பண்பாடு, அந்தந்த காலங்களில் சமகாலங்களில் எழுகின்ற இலக்கியங்கள், நூல்கள், எதிலாவது எந்த எழுத்தாளராவது இவர் குறிப்பிடும் அளவுக்கு அந்தணர்களை, பிராமணர்களை, காட்டுமிராண்டித்தனமான பிராமணர்களை எங்காவது குறிப்பு இருக்கிறதா? இருந்தால் காட்டுங்கள். இவர் மட்டுமே இப்படி குறிப்பிடுகிறார் என்றால் என்னவென்று யோசியுங்கள். இப்போதுதான் சீமான் அவர்கள் சரியான பாதைக்கு வந்திருக்கிறார்கள். அவரை ஆதரிக்கிறீர்களோ இல்லையோ சற்று ஆய்வு செய்து பாருங்கள். இது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கூறுகிறேன். நீதிபதிகளுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு நீ பெரிய ஆளாலாம் கேட்காதீங்க. நீதிபதிகள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் இந்த கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்களை குறித்து கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும், கடவுளை நம்புறவன் காட்டுமிராண்டி என்று சொன்னவர் தானே நீங்கள் சொல்கிற பெரியார் ஈவே ராமசாமி ஐயா. அப்போது அது பதற்றத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்க மென்மையாக இருக்கிறாங்க. நீதிபதிகள் சற்று கவனமாக பதிவிடுங்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறீர்கள். நான் நீதிபதிகளை ஒன்றும் குற்றம் சொல்லவில்லை, அவர்கள் சொல்வதற்கு உள் அர்த்தம் கற்பிக்கவில்லை. ஆனால் சமூக பதற்றம் ஏற்படும் என்கிறீர்கள். சமூக பதற்றம் ஏற்பட வேண்டிய இடம் வேறு. சீமான் அவர்கள் சொன்னதால் சமூக பதற்றம் ஏற்படாது. எனக்கு தெரிந்து ஏற்படுத்தினால் இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தும். வேறு யாரும் பொதுமக்கள் செய்ய மாட்டாங்க. நீதிபதிகள் உறுதியாக நம்பலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.